விஸ்வகுரு என்னும் இடத்தை அடைய முடியும். எல்லாம் கேலி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே விஸ்வகுரு அப்படின்னு. வெக்க மானமே இல்லாதவர்கள் இந்த நாட்டுல வாழ்ந்து கொண்டு விஸ்வகுருன்னு ஒன்னையும் சேர்த்துதான்டா சொல்றோம் மடையனே. ஆமா விஸ்வகுரு அப்ப என்ன பைத்தியக்காரனாக பிறரிடமிருந்து கெஞ்சுபவனாக அவங்கிட்ட போய் பிச்சை எடுப்பவனாக நீ இருக்கணுமா இல்ல விஸ்வகுருவாக நீ இருக்கணுமா? உனக்கு அந்த ஆசை இருக்காதா? நீ எந்த ஐடியாலஜியை வேணாலும் பின்பற்றி கொண்டு போ. ஒரு நக்சலைட் கூட இன்றைக்கு அவர்களை துடைத்து எறியக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் கூட ஏதோ ஒரு பேட்டியில பாகிஸ்தான் பத்தி பேச்சு வரும்பொழுது நாங்க நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓவைசி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த பாகிஸ்தான் நிகழ்ச்சியின் போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பெரிய இவ்வளவு ஆர்வத்தோட இதை முன்னெடுத்து இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்முடைய படை வீரர்கள், இந்தியாவுடைய முப்படையினர் ஆபரேஷன் சிந்தூர்ல சாதித்தது மிகப்பெரிய செயல்பாடு. நீங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம்னு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல இஸ்ரேல் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரானும் தன்னுடைய ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமா மேஜர் மதன் அதை பற்றி இன்னும் நிறையவே பேசுவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக, இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அமெரிக்காவுடைய முழுமையான ஆதரவு இருக்கிறது. அயர்ன் டோம் என சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளே வரும் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாலேயே ஈரானுடைய பல ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேலின் சில முக்கியமான கேந்திரங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, சிலர் இறந்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஈரானை விட இஸ்ரேலுடைய தொழில்நுட்பமும் அவர்களுடைய படைபலமும் அதிகமானதுதான். ஆனாலும் இது போன்ற ஒரு போர் இன்றைக்கு போர்க்களச்சூழல் முழுவதுமாக மாறிவிட்டிருக்கிறது. இப்பொழுது ட்ரோனும் மிசைல்ஸும் கொண்டுதான் தாக்குதல் முதல்ல ஆரம்பிக்கிறது. அதை தடுப்பதற்கான தொழில்நுட்பம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் நீங்க அப்படியே போய் அந்த ஆபரேஷன் சிந்தூரை பார்க்கணும். எப்படி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 மட்டுமல்லாமல் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற தடுப்பரன்களை கொண்டு நம்முடைய எந்த உள்கட்டுமானத்துக்கும் சேதமில்லாமல், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தவிர்த்த பிற பகுதிகளில் மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லாமல், பஞ்சாபில் என்னென்னவோ நடந்திருக்கக்கூடும். அமிர்த்சரில் இருக்கக்கூடிய அந்த குருத்வாராவை தாக்கக்கூடிய ஒரு திட்டம் கூட இருந்திருக்கிறது. அதற்கு எந்த சேதமும் நடக்காத வகையில் நம்முடைய வீரர்கள், நம்முடைய தடுப்பரன்கள், நம்முடைய தொழில்நுட்பம் இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது என்றால் இதை நம்ம எந்த மாதிரியாக இதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் நமக்கு வேணும். இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது எனக்குமே மோகன் சொன்னார் POK பத்தி, எனக்கும் இதை இப்படியே விட்டு விடாம அடிச்சு இறங்கி எங்கேயோ போயிருக்கணும் மேடா நம்ம அப்படின்னு தான் தோணுச்சு. நம்மளை போல பலருக்கு அது தோன்றியது. நம்ம அதை பற்றியெல்லாம் யூடியூப்ல பேசும்பொழுதோ வேற எங்க பேசும்பொழுதெல்லாம் சொன்னோம். அது அவ்வளவு எளிதல்ல. இன்றைக்கு இஸ்ரேல் நினைத்தாலும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை அப்படியே ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் எல்லாம் செய்துவிட முடியாது. இஸ்ரேலுடைய கைகள் கட்டப்படவில்லை, இந்தியாவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது பல காரணங்களுக்காக. ஆனால் அதையும் மீறி நாம் தைரியமாக சில செயல்களை செய்தோம். அதற்கு நம்முடைய அரசியல் தலைமை அந்த முடிவை எடுத்து வருவது வரட்டும் இதை செய்வோம் அப்படின்னு செஞ்சோம். அதே சமயம் குறுகிய நோக்கத்துல சாதாரணமான என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஏன் நிறுத்தினோம், இன்னும் இறங்கி அடிக்கலாமேன்னு தோணினாலும் இந்தியா ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கிறது. இதை மேற்கொண்டு இப்பொழுது வளர்த்தக்கூடாது என்று
மிகச் சரியான முறையில் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு அது தோணுச்சு, இதுதான் இந்த இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய இலக்கு, இதுதான், அதை அடைந்து விட்டோம், அப்பொழுது பொறுமை காப்போம், மேலும் அடிப்பதற்கான நேரம் வரும், அப்பொழுது அடிப்போம், அந்த அடி மிக பலமானதாக இருக்கும், அது நம் படைகளால் முடியும் அப்படிங்கிறதுக்கான எப்ப நிறுத்தணும் எப்ப அடிக்கணும் அப்படிங்கிறது தெரிந்து செய்திருக்கிறார்கள். அதனால முப்படை வீரர்களுக்கும் நம்முடைய அரசியல் தலைமைக்கும் நாம் நம்முடைய பாராட்டுகளை கொட்ட வேண்டிய தருணம். ரொம்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவோ ரஷ்யாவோ நம்ம காக்கப் போவது கிடையாது. அவர்களிடமெல்லாம் நாம் உறவு வைத்துக் கொள்வோம், யுத்த தளவாடங்களை வேண்டும் நேரத்தில் வாங்கிக் கொள்வோம். இதை நீ விற்க கூடாது அப்படின்னு அவன் தடுப்பான், ஏன் அவங்கிட்ட போய் வாங்குற எங்கிட்ட வாங்குன்னு இவன் சொல்லுவான். அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாரோடும் இணக்கமாகவும் அதே சமயம் நம் காலில் நாம் நிற்க வேண்டிய ஒரு தேவையை மனத்தில் கொண்டு நம்முடைய தொழில்நுட்பத்தை பெருக்கிக் கொள்ளும் வேலையில் நாம் இறங்கி இருக்கிறோம். அப்ப இவர் பள்ளிக்கூடத்திலலாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னார் மோகன். அது உண்மை. எதற்காக? வெறும பாராட்டுவதற்காக மட்டுமல்ல, சந்தோஷப்படுவதற்காக மட்டுமல்ல, இவர்கள் அனைவரும் நாளை ஒரு பக்கம் நம்முடைய படையில் சேர வேண்டும், மேஜர் மதன் போல, இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தை தயாரிக்க வேண்டும். ஏன்னா இன்றைய போர் என்பது நம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. நான் சொன்னேன், அதுல பெரும்பாலும் உள்நாட்டிலே அமைதி காலத்திலே தயாரிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்பொழுதுதான் போர் நடக்கும் பொழுது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். எதிரி பயந்து ஓடி இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது என்று நினைக்குமாறு செய்ய வேண்டும். இந்த வளமான பாரதம், வலிமையான பாரதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா வளமாக மேற்கொண்டு செல்வதற்கு தடை உண்மையில் கிடையவே கிடையாது. பொருளாதாரத்துல 3வது இடத்துல ஜிடிபி வந்துட்டோம், கொஞ்ச நாள் தான் வந்துருவோம். பர்ச்சேஸ் பவர் பாரிட்டியில நம்ம அங்க ஏற்கனவே இருக்கிறோம். இன்னும் மேல 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 போக முடியும். பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையிலும் நம்ம அதிகமாக போவோம். ஆனால் இந்த வலிமையான பாரதம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த வளமான பாரதத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எல்லையிலெல்லாம் கொள்ளைதான் நடக்கும். அதை இப்பொழுது நாம் ரொம்ப கவனமாக செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல, 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சரியான திட்டத்தில் முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த ஆத்ம நிர்பர் எனக்கூடிய தன்னிறைவை எல்லா துறைகளிலும், அதிலும் முக்கியமாக டிஃபென்ஸ் துறையிலும் செலுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப நாடாக, மிக 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 வலிமையான நாடாக, மிகப்பெரிய வளமான நாடாக இருந்தால்தான் நாம் விஸ்வகுரு என்னும் இடத்தை அடைய முடியும். எல்லாம் கேலி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே விஸ்வகுரு அப்படின்னு வெக்க மானமே இல்லாதவர்கள் இந்த நாட்டுல வாழ்ந்து கொண்டு விஸ்வகுருன்னு ஒன்னையும் சேர்த்துதான்டா சொல்றோம் மடையனே. ஆமா விஸ்வகுரு அப்ப பைத்தியக்காரனாக, பிறரிடமிருந்து கெஞ்சுபவனாக, அவங்கிட்ட போய் பிச்சை எடுப்பவனாக நீ இருக்கணுமா, இல்ல விஸ்வகுருவாக நீ இருக்கணுமா? உனக்கு அந்த ஆசை இருக்காதா? நீ எந்த ஐடியாலஜி வேணாலும் பின்பற்றி கொண்டு போ. ஒரு நக்சலைட் கூட இன்றைக்கு அவர்களை துடைத்து எறியக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் கூட ஏதோ ஒரு பேட்டியில பாகிஸ்தான் பத்தி பேச்சு வரும்பொழுது நாங்க நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓவைசி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த பாகிஸ்தான் நிகழ்ச்சியின் போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனால் வேறு பலர் நம்பி சில பேருடைய பேரெல்லாம் சொன்னார். காமெடியன்ஸ் அப்சல்யூட்டா அவன் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏண்டா இவ்வளவு பைத்தியமாவடா இருப்பீங்க? எதுக்கு உன்னுடைய நாடு
தாக்குதல் நடத்தப்படுகிறது உன்னுடைய நாட்டின் மீது, அதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். அதுக்கு ஒரு வார்த்தை பேசாமல் போர் நிறுத்தம். என்ன ஒரு முட்டாள்தனம். அவர்களை அப்பா நீ என்ன வேணாலும் பேசு, உனக்கு பதில் சொல்ல ஒரு பெரும் படையோடு நாங்கள் வருகிறோம்னு இங்க கவிஞர்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பதிப்பாளர்கள், திரைத்துறையில் படைப்புகளை செய்பவர்கள், தொலைக்காட்சி, யூடியூப் போன்ற தளங்களில் இயங்குபவர்கள்னு ஒரு பெரும் படையை இங்க நீங்க காமிச்சிருக்கீங்க. இது முப்படை வீரர்களுடன் 4வது படையாக, இந்த 5ஆம் படைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் அப்புறமா. இந்த 4வது படை அந்த முப்படையுடன் இணைந்து செயல்படும் அப்படிங்கறத இந்த பாராட்டு விழாவின் மூலமாக வெளிக்கொணர்ந்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.